எத்தனை பேர் உண்மையாகவே இந்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியல. லாஸ்ட் வீக் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆயிருக்கு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கவலைப்பட வேண்டாம். நான் உங்களுக்கு இன்னைக்கு சிம்பிளாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே அஹெட் வித் யுவர் காம்படிஷன் ஹூ இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ரெண்ட் ஆர் யுவர் பிஸ்னஸ் ஆர் எனிபடி எல்ஸ், நீங்கள் இந்த டெக்னாலஜிலலாம் என்னென்னலாம் அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்றத கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். திஸ் இஸ் யுவர் AI கோச் ஜான். இந்த அப்டேட்ஸ்லாம் நான் ஏன் வாரம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன் அப்படின்றது நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு நான் அடிக்கடி டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இந்த ஏஐனாலவே ஒரு பெரிய பயம் இங்கே உருவாக்கிட்டு இருக்கு. என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்குன்றது இங்கே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஏஐ நிறைய பேர் த்ரெட்டாக தான் பார்க்குறீங்க, பட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எத்தனை வந்துட்டு இருக்குன்றதை ப்ராப்பராக நீங்கள் ரிசர்ச் பண்ணி சில பேர் இருக்கீங்க, பட் நிறைய பேர் அதை பண்ணுறதில்ல. நிறைய பேர் அதை பயமாக தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் அது மூலிமா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அன்லாக் ஆக்கிட்டு இருக்கு, ஏதாச்சும் ரெவென்யூ வருதா, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் குறிப்பாக ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்காக நான் இங்கே சர்ச் பண்ணி பர்டிகுலராக அந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு காமிச்சிட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன், சோரா, கிளிங், அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்கனால வரும். அதே மாதிரி பல பிளாட்ஃபார்ம்ஸில் இதை பற்றி தான் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பட் ஐடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸுக்கு எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற அந்த கிளாரிட்டி இங்கே நிறைய பேருக்கு இல்லை. அதனால தான் ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கேன். சில ஃப்ரெஷர்ஸ் யாராச்சும் இதை பார்க்குறீங்க, யார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா நீங்களும் அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் மைண்ட் செட். நான் ஒரு ஃப்ரெஷர் சார், நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி டேக்லாம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஐ இண்டஸ்ட்ரிக்குள்ள அந்த மாதிரி டேக்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த ரீசன்ஸுமே ஒர்க் அவுட் ஆகாது. யூ நீட் டு ஹாவ் அ மெச்சூர்ட் மைண்ட் செட் when you're planning to get into this AI. அந்த அளவுக்கு ஹைலி காம்படிட்டிவ் போயிட்டு இருக்கு, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த மைண்ட் செட்டை வச்சுக்கோங்க. ஸோ வித்தவுட் எனி டிலே இந்த அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 7th நவம்பர்லேருந்து 16th நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்டிவ் அப்டேட்ஸை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ அதனால டோட்டல் அஜெண்டா அட் கிளான்ஸும் பார்த்துக்கோங்க. ஒரு 8 AI நியூஸ் ஸ்டோரிஸ் ஃபார் த பாஸ்ட் வீக். இந்த 7 to 8 போட்டு 16th வரைக்கும் என்னென்ன நியூஸ் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க போகிறேன். இன்னைக்கு ஒரு டேட் நம்மளுக்கு நவம்பர் 17th. ஸோ லாஸ்ட் 1 வீக் எடுத்து நான் பேச போகிறேன். இதிலிருந்து லாஸ்ட்டாக ஒரு டேக்அவே பாயிண்ட்ஸ் இருக்குது, ஒரு சம்மரி பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் சொல்லி நம்ம இந்த செஷன் நம்ம முடிச்சிட போகிறோம். இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட் யார்ட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் இருந்து வந்திருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அவே ஃப்ரம் ஓப்பன்ஏஐ. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்னா மைக்ரோசாஃப்ட் தான் ஓப்பன்ஏஐனுடைய இன்வென்ஷன்ஸுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுது. எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுது? மைக்ரோசாஃப்ட் ஓப்பனே இந்த சார்ஜிபிட்டியில் வரணும்னா நிறைய சிப்ஸை வாங்கணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்விடியாட்ட போயிட்டு ஆர் ஓப்பனேட்டு டைரெக்டாக காசு கொடுக்குறாங்க. ஓப்பனே போய் என்விடியாட்ட போயிட்டு நிறைய சிப்ஸை காசு கொடுத்து வாங்கிக்கிறாங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட், என்விடியா, ஓப்பனே இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மணி இவங்களுக்குள்ளே அதிகமாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ மைக்ரோசாஃப்ட் பார்க்குறீங்கன்னா ஷிஃப்ட்ஸ் ஸ்ட்ராட்டஜி அவே ஃப்ரம் ஓப்பனே. நாங்கள் ஓப்பனே கூட இனிமேட் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதில்ல. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இட்ஸ் ரெடியூசிங் இட்ஸ் ரிலையன்ஸ் ஆன் ஓப்பனே and doubling down on its own AI research. As a part of this, it's forming its own super intelligence team. இவங்க தனியாகவே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இந்த மைக்ரோசாஃப்டுடைய கரண்ட் சிஇஓ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. முஸ்தஃபா அவருடைய பேர், தெரியாதவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ why it matters to you? This could change the competitive landscape because Microsoft building its own frontier AI engines rather than பிக்கி பேக்கிங் ஆன் ஓப்பன்ஏஐ. ஸோ ஓப்பன்ஏஐ தான் பயங்கர ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் தான் இவங்களுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்கன்ற அந்த பேர் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறத தாண்டி மைக்ரோசாஃப்டே நாங்களே ஓனாக பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத அவங்க எடுத்து காமிக்க போகிறாங்க. எல்லாத்துக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்ட் கோபைலட் தான் நிறையா ஆர்கனைசேஷனில் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சார்ஜிபிட்டி எந்த பேருக்கு எல்லாருமே காமனாக யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களோட ப்ராடக்ட்னு வரல. பிகாஸ் அந்த மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ இப்போ அந்த ஓப்பன்ஏஐனுடைய கான்ட்ரிபியூஷனை கம்மி பண்ணிவிட்டு நாங்களே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆர்டிக்கல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. மைக்ரோசாஃப்ட் பர்சியூஸ் டிஜிட்டல் இன்டெலிஜென்ஸ் அலைன் டு ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்ற மாதிரி இவர் பேர் தான் முஸ்தஃபா. ஸோ இவர் தான் சொல்லியிருக்காரு. என்னைக்கு சொல்லியிருக்காருன்னா 7th நவம்பர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு. இந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிடும் அவர் என்ன சொல்ல வராரு, அவருடைய விஷயம் என்ன ரீசன் அப்படின்றதுலாம் தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ 8 அப்டேட்ஸ் இருக்கிறதுனால நான் ஃபாஸ்ட்டாக என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த ஸ்லைடுக்கு போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மைக்ரோசாஃப்ட் ஷிஃப்ட்ஸ் இட்ஸ் ஸ்ட்ராட்டஜி ஓப்பன்ஏஐ இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கட் பண்ணிட்டு
நாங்களே தனியாக வந்து டபுள் ஏஐயில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் அப்டேட் வந்து யார்ட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா. இவங்க மெட்டா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மெட்டா டு இன்வெஸ்ட் $600 பில்லியன் இன் யூஎஸ் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம அடுத்த ஸ்லைடில் வந்து பார்க்கலாம். ரைட். இப்போ உங்களுக்கு வந்து மெட்டா அதிகமாக $600 பில்லியன் வந்து ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ற தெரிஞ்சிருச்சு. ஸோ அதான் இங்கே போட்டிருக்கேன். எதனால இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டா அனௌன்ஸ்ட் $600 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் ஓவர் 3 years இன் யூஎஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெவிலி டார்கெட்டிங் ஏஐ டேட்டா சென்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீ. நெக்ஸ்ட் 3 yearsக்கு அதிகமான டேட்டா சென்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்களுடைய கோலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேசிவ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்ஸ் லைக் திஸ் underline how AI is not just a software, it's also building physical teams and long-term compute capacity. ஸோ டேட்டா சென்டர்ஸை பில்ட் பண்ணுறதுன்றது அவ்வளோ சிம்பிளாக ஒன்றும் கிடையாது. ஸோ ரொம்ப அமௌண்ட் ஆஃப் பெரிய ஸ்பேஸ் தேவைப்படும், நிறைய எனர்ஜி தேவைப்படும், நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். அதெல்லாம் எப்படி அவங்க சேவ் பண்ண போகிறாங்கன்றது அவங்களுடைய கேம். ஸோ அது வந்து அவங்க வந்து விளையாட போகிறாங்க. ஸோ அதான் இங்கே வந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டா பிளான் $600 பில்லியன் யூஎஸ் ஸ்பெண்ட் ஆன் ஏஐ டேட்டா சென்டர். ஸோ 7th நவம்பர் அப்போ 2025 அப்போ இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் என்ன அவங்களுடைய பிளான் அப்படின்றது கீழே இந்த ஆர்டிக்கல் லிங்க் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதையும் போய் நீங்கள் டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ஓன் பிராண்டிங்கை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மெட்டா வந்து டேட்டா சென்டர்ஸ் அதிகமாக அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ்லாம் வந்து அதிகமாக என்னன்றதுக்கு இந்த சார்ட்டையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த லிங்க் அட்டாச் பண்ணுற பாருங்க. நான் மோஸ்ட்லி வந்து இந்த காமெட் ப்ரௌசர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நிறைய இந்த ரிசர்ச் பர்பஸ்க்குலாம் இந்த காமெட் ப்ரௌசர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த எப்படி காமெட் ப்ரௌசர் யூஸ் பண்ணணுன்றதை நான் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மேபி மேலே ஒரு ஐ பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த காமெட் ப்ரௌசரை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கூட தரேன். நீங்கள் அது வந்து வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் லொகேஷன்ஸ் மைக்ரோசாஃப்ட், ஈக்வினஸ், அமேசான், கூகுள் மெட்டா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அசூர் அவங்க வந்து எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஈக்வினெக்ஸ் அதுவும் பெரிய கம்பெனி தான். அமேசான்லாம் பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பண்ணி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அமேசானோடது ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் எத்தனை இருக்குது அப்படின்றத. ஸோ இந்த லிங்க் எல்லாம் நான் கீழே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ மோஸ்ட்லி அதிகமான டேட்டா சென்டர்ஸ் இருக்கிறது யூஎஸ்ஏல இருக்குது, அடுத்து ஜெர்மனியில் இருக்குது. இந்தியாவில் வந்து அதிகமாக இல்லை, பட் அதுக்குண்டான பிளானிங்ஸ்லாம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மெட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கணும். பிகாஸ் அவங்களுடைய கஸ்டமர் டேட்டாவை ஓனாக அவங்களோட டேட்டா சென்டர்ஸில் வச்சுக்கிட்டோம்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இவங்களோட பிளாட்ஃபார்மில் வருவாங்கன்றது தான் கணக்கு. எனிவே, ஸோ இப்போ 2 அப்டேட், ஒன்று மைக்ரோசாஃப்ட்னு வந்திருக்கு, செகண்ட் மெட்டாட்டு வந்திருக்கு. தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கூகுள் லான்ச்சஸ் அயன் வுட் டிபியூ அண்ட் ஆக்சியான் சிபியூ. இது என்னப்பா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஃபேக்ட்ஸ் பாருங்களேன். அயன்வுட் reportedly offers 4x the performance of the prior TPU generation. நான் லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு இந்த அப்டேட் சொல்லும் போது சொல்லியிருந்தேன். டென்சர்ஃப்ளோ ப்ராசஸிங் யூனிட்ன்றது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு மேசிவ் ஹைலி ப்ராசஸிங் யூனிட். ஜிபியும் தாண்டி இவங்க டென்சர்ஃப்ளோ ப்ராசஸிங் யூனிட்ன்றதை கூகுள் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஏஐயில் படிக்கிறவங்களுக்குலாம் உங்களுக்கு தெரியும், கூகுள் கொலாப் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. கூகுளுடைய ஒரு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம். அதில் பைத்தன் கோடிங் கற்றுக்கிறதுக்கு, ஒரு பெரிய மாடல்ஸ்லாம் ரன் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஃபியூ அவங்களுடைய ஓன் கிளவுடில் ஒரு டிபியூ ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லிட்டு சின்னதாக அவங்க வந்து கொடுக்குறாங்க ஃப்ரீ ஸ்பேஸாக. ஸோ ஏஐ படிக்கிறவங்களுக்கு, கோடிங் ஸ்க்ராட்ச்லேருந்து படிக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் கூகுள் கொலாபில் போட்டு இப்போ ஒரு சில அப்ளிகேஷன்ஸில் பில்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ டிபியூ அப்படின்றது தான் டென்சர்ஃப்ளோ ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவோம். ஹெவி அப்ளிகேஷன்ஸில் ரன் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அதிகபட்சமாக இருந்தது டிபியூஸ் தான். இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அயன்வுட் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராசஸிங் யூனிட் வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக இந்த ஆர்டிக்கல் வந்து சூப்பராக இருந்துச்சு. நான் படிக்கும் இந்த ஆர்டிக்கல், எந்த ஆர்டிக்கல் படிக்கலாம் இந்த ஆர்டிக்கல் படிங்க. கூகுள் unveils its most powerful AI chip yet. Ironwood TPUs aim to take NVIDIA and Microsoft. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஃபஸ்ட் நான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, NVIDIA தான் பார்த்தீங்கன்னா சிப் மேனுஃபேக்சரிங் அதிகமாக, அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஏஐக்கும் மைக்ரோசாஃப்ட்டுக்கும் அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றத நான் சொன்னேன். இப்போ கூகுள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களெல்லாம் சிப் இல்லாமல் நானே மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு லாஸ்ட் வீக்கே நான் சொல்லியிருந்தேன். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வந்து இந்த சிப் மேனுஃபேக்சரில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணலை. அவங்களோட கேமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான கஸ்டமர் அக்விசிஷன் பண்ணி அந்த இடத்துல இப்படி ஆடு அதிகமாக, இப்போ யூடியூப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் உள்ள வரலாம். அப்போ யார் வேணால் உள்ள வரலாம், நிறைய யூசர்ஸ் வந்து உள்ள இருக்காங்க. அப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்களுடைய ஆடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூபுக்கு காசு கொடுப்பாங்க. அப்போ கூகுளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெவன்யூ வரும். ஸோ அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ரெவன்யூ அதிகமாக வருது. ஸோ இப்போ அதிகமாக அவங்க டேட்டா சென்டர்ஸ் ஒரு அதிகமாக அந்த இடத்துலையும் இவங்க வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்றதை லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தேன். இதனுடைய செகண்ட் அப்டேட் தான் அது. ஸோ அவங்களுடைய அந்த
ஹெவி டிபியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அயன்வுட் அப்படின்ற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றி அவர் வந்து என்ன சொல்கிறாரு, கூகுள் சுந்தர் பிச்சை என்ன சொல்கிறாரு அப்படின்றத இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் எழுதிட்டு படிச்சுட்டு இருந்தேன். கூகுள் சுந்தர் பிச்சை செட் டியூரிங் த கம்பெனிஸ் ரீசன்ட் கால் என்ன சொல்லியிருந்தாருன்னா, we are seeing a substantial demand for our AI infrastructure products, including TPU-based and GPU-based solutions. இதுதான் சொல்லியிருக்காரு. See, it is one of the key drivers for our growth over the past year, and we continue to see very strong demand going forward. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் உள்ளர வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரையல் லான்ச்சு அவங்களோட யூசர்ஸ்க்கே அதிகமாக கொடுத்துட்டு இருந்தது. இப்போ பப்ளிக்காக வெளியில் வந்து அயன்வுட் டிபியூஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ வை இட் மேட்டர்ஸ் டு யூ, இம்ப்ரூவ்ட் ஹார்ட்வேர் லைக் திஸ் ஆக்சிலரேட் தி எபிலிட்டி டு ரன் வெரி லார்ஜ் மாடல்ஸ் அண்ட் எனேபிளிங் மோர் காம்ப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ். இப்போ பாருங்கள், சிப் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் சைடில் எவ்வளோ அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஏஐல மட்டும் இல்லை, இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் சைடில் மேனுஃபேக்சரிங் சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அப்படின்னா தான் அதிகமான சிப்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியும். ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணிட்டாங்க. இப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட் அவங்களுக்கு உண்டான ஓன் அடுத்த சாட்பாட்டோ ஒரு சம்திங் வந்து ஓப்பன் ஏஐ கான்ட்ராக்ட் பண்ணாமல் நாங்களே பண்ணுறோம் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐக்குன்னு தாண்டி அதில் மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு ஒரு சில பட்ஜெட் ஒதுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஏஐ டீமுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கறதுக்காக ஒதுக்குவாங்க. அடுத்து கிளவுட் இன்ஜினியர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. டேட்டா இன்ஜினியர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. அடுத்து எத்திக்கல் ஹேக்கிங்னு சொல்லிட்டு ஒதுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஒரு அதிகமான டீம்ஸ் வந்து அவங்களுக்குள்ளே கொலாபரேட் பண்ணி இந்த ஏஐ ப்ராடக்ட்டை வெளியில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு. எனிவே அதை பற்றி நான் இன்னும் அதிகமாக டீட்டெயிலாக உங்களுக்கு நான் திருப்பி வரக்கூடிய எபிசோட்ஸில் நான் பேசுகிறேன். பட் இப்போதைக்கு உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன அப்டேட், செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூகுள் இருந்து என்ன அப்டேட், லாஸ்ட் ஸ்லைடில் மெட்டா இருந்து என்ன அப்டேட்ன்றது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த கூகுளோடது மட்டும் நீங்கள் வந்து படிச்சு பாருங்கள். கூகுள் சுந்தர் பிச்சை என்ன சொல்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வரும். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாட்டிருந்து என்ன அப்டேட்னா, ஏஐ பிகம்ஸ் டாப் ஒர்க் பிளேஸ் ப்ரியாரிட்டி இன் இந்தியா. இந்தியாவில் அதிகமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படின்றதான் பாயிண்ட். இது என்ன அப்படின்றத அடுத்து நம்ம பார்க்கலாம். Facts. The global job search platform found that 71% of Indian workers now use AI to solve problems, plan careers and even test ideas. So இதெல்லாம் வந்து why it matters to you, because இது பாருங்களேன், இந்த ஆர்டிக்கல் நான் உங்களுக்கு கண்ணில் காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது அந்த ஆர்டிக்கல் தான் வந்திருக்கு. 71 இந்தியன் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து ப்ரிஃபர்ஸ் ஏஐ ஓவர் சேலரின்னு போட்டிருக்காங்க. சேலரியை தாண்டி ஏஐ தான் அதிகமாக டிமாண்ட் பண்ணி அவங்களோட ஒர்க்லாம் இன்கல்குலேட் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்ரூவான இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் இங்கே ட்ரைனிங்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு வரும்போது நிறைய ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க. குறிப்பாக ஒரு 10+ இயர்ஸ் 15+ இயர்ஸ் 25 இயர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சேலரி ஓகே ஃபைன் அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. பட் ஏஐ எப்படி ப்ராப்பராக என்னுடைய ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும் ஒரு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கேட்டு வரும்போது ஓகே வி ஆர் எஜுகேட்டிங் தம். இந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும், இந்த மாதிரி இல்லாட்டினா ஒர்க் அவுட் ஆகாது, எப்படி ப்ராப்பராக படிக்கணும்ன்றதெல்லாம் ஐம் ஜஸ்ட் கன்சல்டிங் தம். ஸோ அப்படி பண்ணும்போது இப்போ நிறைய பேருக்கு ஏன்னா சார்ஜிபிட்ன்றது தான் தெரியும். பட் அதை தாண்டி எப்படி வந்து ஏஐ அவங்களோட ஒர்க்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற அந்த ஐடியாஸ் வந்து நிறைய பேருக்கு இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் நான் பார்க்குறேன். பட் எனிவே இந்த ரிப்போர்ட்ஸை நீங்கள் வந்து படிக்கும்போது சர்வே விச் இன்க்ளூட்ஸ் 387 ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க அக்ராஸ் 14 countries, comprised 1,288 employees and 254 employees offering a snapshot of workforce. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆல் திங்ஸ் ஆஃப் ஏஐ எப்படிலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். பட் எனிவே என்ன பாயிண்ட்னா, இந்தியன் ஒர்க்கர்ஸ் அதிகமாக ஏஐ ரிலே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. 71% ஆஃப் த இந்தியன் ஒர்க்கர்ஸ் நவ் யூஸ் ஏஐ டு சால்வ் ப்ராப்ளம்ஸ், பிளான் கெரியர்ஸ் ஆர் ஈவன் டெஸ்ட் ஐடியாஸ். இப்போ நானுமே இந்த ரிசர்ச்சில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும்போது நம்ம டீம் தான் ஆக்சுவலாக அந்த பாயிண்ட்ஸில் எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நிறைய ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி அது ஏஐ வச்சு தான் ரிசர்ச் பண்ணி நம்ம ஒவ்வொன்றா யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா வேலைக்காது. டப்புன்னு ஏஐ வச்சு ரிசர்ச் பண்ணி பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ ஏஐ வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து ஏஐ அதிகமாக யூஸ் பண்ண எல்லாருமே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்ஜிபிடி தாண்டி இது வந்து ரிசர்ச் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். பட் உள்ளர இன்டர்னலாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து டெலிவரி கொடுக்கும்போது எல்லாமே சாட்ஜிபிடி வச்சு பண்ண முடியாது. அதுக்கு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கோர் நாலேஜ் தேவைப்படும். அந்த கோர் நாலேஜ் வச்சு தான் நம்ம சாட்ஜிபிடியோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இதுவேலாம் ஃபுல்லாலாம் ஒன்றும் பண்ணாது. அது வந்து நல்ல மாதிரி அதே தான் உங்களுடைய ஒர்க்குக்குமே. ஸோ அதனால் சாட்ஜிபிடி இருந்து ஹெல்ப் எடுத்துக்கோங்க. அதுவே போதும் அப்படின்னா ஃபைன், யூ கேன் கோ ஹெட். பட் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்ஸில் பில்ட் பண்ணணும், ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணணும், ஆர் நீங்கள் வந்து அதெல்லாம் ஒரு சில கம்யூனிகேஷன்ஸில் உள்ள பண்ணணும். எம்சிபி சர்வர்ஸ்லாம் வந்து உங்களுடைய ஓன் ஒர்க்கில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு கோர் நாலேஜ் தேவை. ஜஸ்ட் சாட்ஜிபிடி வச்சு இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இது ப்ரெசென்ட் பண்ணி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் வேலை ஒரு சில அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் தேவை தான். பட் நீங்கள் கம்பெனிக்குள்ளே ஐடிக்குள்ளே ஒரு சொல்யூஷன்ஸில் பில்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை தாண்டி நிறைய நீங்கள் கோராக படிக்கணும். ஸோ அதுதான் வந்து பாயிண்ட். ஸோ எனிவே இப்போ ஃபோர்த்து பாயிண்ட்,
ஏஇ பிகம்ஸ் டாப் ஒர்க் பிளேஸ் ப்ரியாரிட்டி இன் இந்தியா அப்படின்ற மாதிரி அந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ பீப்புள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகமிங் ட்ரஸ்டட் கொலீக். இன்னொரு கொலீக்கிட்ட வந்து நம்ம வந்து இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுவோம், பட் அந்த பர்சன் வந்து வேற யார்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, நான் படிக்க போகிறேன் இந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்க. அதை தாண்டி இப்போ எல்லாருமே சாட்ஜிபிட்டியோ இல்லை கிளாடோ இல்லை இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் தான் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்ட் அதிகமாகிடுச்சு இந்த ஏஐ மேலே. சில பேர் ஏஐல வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் நெகட்டிவ் சைடு இருக்குது, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். பட் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறைய பேர் ஆல்ரெடி இந்த ஏஐக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது தான் இங்கே உண்மை. ஸோ அதனால் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கம்ப்ளைனிங் ஜோனை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றது தான் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட். ஸோ அதுவுமே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட எடுத்துகிட்டு வர போகிறேன்னா, சேல்ஸ் ஃபோர்ஸ் அவங்கள்ட்ட அந்த கம்பெனிட்டு இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஏஐ டு ரிசால்வ் 50% ஆஃப் கஸ்டமர் சர்வீசஸ் கேசஸ் இன் இந்தியா பை 2027 இது அவங்க போட்டிருக்காங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ் ஸ்டேட் ஆஃப் இது வந்து அவங்க சர்வே அவங்களோட கம்பெனிக்குள்ளே குளோபலாக எடுக்கும்போது ரிப்போர்ட்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் தட் ஏஐ வில் ஹேண்டில் 50% ஆஃப் த சர்வீஸ் கேசஸ் இன் இந்தியா பை 2027. அதாவது நிறையா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சர்வீஸ் என்கொயரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். நிறையா இப்போ ஏஐலாம் வந்து அவுட் பவுண்டிங் கால்லாம் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே வந்து கால் பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சில கம்பெனிஸ்லாம் கால் பண்ணுறீங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து ஐவிஆர் பேசக்கூடிய காலங்கள் போய் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கால் பண்ணுறீங்க, ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு ஏதாவது கால் பண்ணுறீங்க, லோனை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து வேர்பலாகவே உங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து பேசலாம். இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அது புரிஞ்சுக்குது, தமிழ் கம்யூனிகேஷனும் புரிஞ்சுக்குது. அந்த பக்கத்துலேருந்து பேசுகிறது ஒரு டெலிகாலிங் ஏஜென்ட். இந்த மாதிரி பண்ணும்போது அது வந்து எப்படி வந்து கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரேட் வந்து இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது இந்த சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆல்ரெடி கம்பெனிக்குள்ளே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு சில டேட்டாலாம் எடுத்து ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க எப்படி வந்து இது வந்து சூப்பராக சால்வ் பண்ணும் அப்படின்றது. ஸோ ஏஐ இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிசால்வ் half ஆஃப் த சர்வீஸ் கேசஸ் பை 2027 டேட்டா சோர்ஸ். இந்த ரிப்போர்ட்டை வந்து படித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், டாப் சர்வீஸ் ப்ரியாரிட்டிஸ் 2024 வந்து ஃபஸ்ட்டாக இருந்தது இம்ப்ரூவிங் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டே வாங்குறீங்க, ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் கேருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க. ஒரு ப்ராட்பேண்ட் வாங்கியிருக்கீங்க, ஏர்டெல் ப்ராட்பேண்ட் சர்வீசஸ் சம்திங் வாங்கியிருக்கீங்க, இன்டர்நெட் போச்சுன்னா டப்புன்னு கால் பண்ணுறீங்க கஸ்டமர் கேருக்கு. அப்போ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரணும். கரெக்டாக அதான் எங்கள் ரொம்ப நேரம் கழிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு செட் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் எல்லா சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ்க்கு வந்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சர்வீஸ் கொடுக்கணும்னா இம்ப்ரூவிங் த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். தேர்ட் ப்ரியாரிட்டியாக 2024 இருந்தது இம்ப்ரூவிங் ஒர்க் ஃபோர்ஸ் ஸ்கில்ஸ். ஆல்ரெடி உள்ளக்குள்ளே ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளை வந்து எப்படி அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணலாம். 10th தான் இம்ப்ளிமெண்டிங் ஆர் எக்ஸ்பேண்டிங் ஏஆர் இருந்துச்சு. பட் இப்போ 2025 ரிப்போர்ட் படி ஃபஸ்ட்டு கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. எல்லா கம்பெனியும் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொடுக்கணும் தான் இருக்குது. செகண்ட் விஷயமா இம்ப்ளிமெண்டிங் அண்ட் எக்ஸ்பேண்டிங் ஏஐ பாருங்கள் எப்படி ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னு பாருங்கள். தேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கே அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ செகண்ட் லெவலில் இருக்குது. உங்களுக்கே தெரியும், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ட்ட தான் நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ எப்படி வந்து உள்ளே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸில் போகுதுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து பாருங்களேன், எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இந்த ஆல் ஓவர் த கண்ட்ரி கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரீஸில் எப்படி ரீஜன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் உங்களோட ரீஜன்ஸ் கூட ஸ்பெசிஃபை பண்ணி பாருங்கள். இண்டஸ்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர் குட்ஸு, கவர்னன்ஸ், ஹெல்த் கேரு, அவங்களுடைய டொமைனை கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவுமே நான் கீழே அட்டாச் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்க்கும்போது சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்கிறத விட 20% வந்து ரெடியூஸ் ஆக போகுது அது சொல்லியிருக்காங்க. காஸ்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 18% நம்மளுக்கு வந்து வேரி ஆக போகுது, அதிகமாக சேவ் ஆக போகுது. அப்செல் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு சொல்யூஷன் ஏஐ வச்சு கொடுக்கறதுனால நம்மளுக்கு ஓவராலாக இதனுடைய கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர் அதுதான் நம்பர் 1ல ப்ரியாரிட்டி இருக்கிறது, அதிகமாக இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் இம்பாக்ட். இது இன்னும் அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல சேல்ஸ் ஃபோர்ஸ். இப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா வச்சு சர்வே எடுத்துக்கிறத வச்சு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டுமே படிச்சு பாருங்க, உங்களுக்கு ஒன்றுமே டீட்டெயிலாக புரியும். ஸோ இப்போ 5th பாயிண்ட் வந்து சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து புரிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் டு செட் அப் ஏஐ கவர்னன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் பாலிசி பேனல். இது என்னன்றதை இப்போ அடுத்த ஸ்லைடில் நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான அப்டேட். ஃபேக்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து காமிச்சிடுறேன். பாருங்களேன், இந்தியா டு செட் அப் ஏஐ கவர்னன்ஸ் குரூப் எக்ஸ்பர்ட் கமிட்டி பை டிசம்பர். அடுத்த மாசத்துக்குள்ள இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. அதனால தான் சொல்றேன், இந்த அப்டேட்ஸ்லாம் நீங்க வந்து அடிக்கடி ஞாபகம் வச்சுக்கணும், எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்றது. அதனால தான் நான் வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரியஸ் ஏஐ அப்டேட் சீரியஸ்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டுட்டு இருக்கேன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறதில்ல, நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் உண்மையாகவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான்றது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதில்ல. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு உண்மையாகவே இதெல்லாம் வேல்யூ கிரியேட் ஆகுதா, உங்களுக்கு உண்மையாகவே இதெல்லாம் வந்து நான் எடுத்து டீகோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றது மட்டும் கீழே கமெண்ட்டில் போட்டுட்டு போங்க. பிகாஸ் அப்போ தான் எனக்கு தெரிய வரும் உண்மையாகவே இதெல்லாம் உங்களுக்கு. ஏன்னா லைக்கை தாண்டி கமெண்ட் தான் நான் வந்து அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஹார்ட் எல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ மேக் ஷூர் இஃப் இட் இஸ் ரியலி ஹெல்பிங் யூ, என் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பேசுங்க.
ஓகே. இந்தியா டு செட் அப் ஏஐ கவர்னன்ஸ் குரூப் எக்ஸ்பர்ட் கமிட்டி பை டிசம்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 8 வந்திருக்கு. பிகாஸ் நிறையா ஏஐ வச்சு நிறையா விஷயம் வந்து நெகட்டிவாக நடக்கிறதுனால கவர்னன்ஸ் பாலிசிஸ்லாம் நம்மளுக்கு தேவை. இப்போ வந்து எப்படி ஒரு ரோட்டில் வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ரெட் கலர் லைட், எல்லோ கலர் லைட், க்ரீன் கலர் லைட்டுன்னு இருக்குது. இப்போ அந்த ரெட் கலர் லைட்டை வந்து நீங்கள் தாண்டி போடும்போது நீங்கள் கிராஸ் ஆகிட்டீங்கன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் மெட்ரிக்ஸ் இருக்குது. அந்த பாலிசி படி நீங்கள் வந்து என்ன ரிஸ்க்கோ பெனால்ட்டியோ அதை நீங்கள் வந்து கொடுத்து தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது the union government will establish artificial intelligence governance group and technology policy expert group by next month to drive objectives outlining in the recently released India AI governance guidelines. இதை கிளிக் பண்ணி கூட பாருங்க. சீனியர் அஃபிஷியல்ஸ் ஃப்ரம் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதான் எம்இஐடின்னு சொல்லுவாங்க. எம்இஐடினா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக படித்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிய வேண்டிய இங்கே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஃபேக்ட்ஸ் இது. ஸோ ஏஐ வந்து இந்தியாவுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் கவர்னன்ஸ் பாலிசிஸில் இருக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் இயர் டிசம்பர்லேருந்து அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, பிளான் எல்லாம் கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு பாயிண்ட். ஸோ வை இட் மேட்டர்ஸ் டு யூ, with rapid AI adoption, the governance structure could help steer policies, ethics and regulation, balancing innovation and risk at the national level. ஸோ இதான் பாயிண்ட். கரெக்டாக புது இன்வென்ஷன்ஸ்லாம் வருது, ஓகே, பட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எவ்வளோ அதிகமாக போக போகுது, அதே மாதிரி புது இனோவேஷனுக்கும் அந்த அதிகமாக வரக்கூடிய அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கும் ஒரு காமனான ஒரு 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 பிரேக் ஈவன் ஆர் வி கேன் சே ஒரு அது கரெக்டான வேர்டு வரல. ஸோ பிரேக் ஈவன் வச்சுக்கலாமே. ஸோ இது ஒரு காமனான ஒரு லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக வேணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரேட் ஆஃப், கரெக்டான வேர்டு கரெக்ட், ட்ரேட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேணும். இனோவேஷன் அதிகமாக போகும்போது ரிஸ்க் அதிகமாக போச்சுன்னா கரெக்டாக வராது. இனோவேஷனும் இருக்கணும், ரிஸ்க்கும் ஈக்குவலாக வரும்போது தான் எதை வந்து நம்ம அலோவ் பண்ணலாம், எதை அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இது நான் டிசம்பர் மாதம் இதோட அப்டேட்ஸில் என்னன்றதை நான் சொல்கிறேன். இன்னும் 2 அப்டேட் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியாட்டிருந்து ஆக்சுவலாக வந்திருக்கு. ஸோ MPCB லான்ச்சஸ். இந்த MPCBனா என்ன அப்படின்றது நான் அடுத்த ஸ்லைடு சொல்கிறேன். ஸோ MPCB அப்படின்னா இல்லை, இது வந்து மகாராஷ்டிரா பாலிசி கம்ப்ளைண்ட்ஸ் போர்ட் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து நான் ஸ்லைட்லி போய் காமிக்கிறேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் லான்ச்சிங் கிரீன் மைண்ட் ஏஐ ஃபார் என்விரான்மெண்டல் டிரான்ஸ்பரன்சி. ஸோ மகாராஷ்டிராவில் என்விரான்மெண்ட்டை வந்து ஏஐ மூலிமா எப்படி நம்ம வந்து அதனுடைய ஹெல்ப்ஃபுல்லாக எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற கோல் நோக்கி அவங்க போகிறாங்க. ஸோ அதுக்காக த ஃபேக்ட்ஸ் சாட் பாட் தட் லெட் சிட்டிசன்ஸ், பிஸ்னஸஸ் அண்ட் MPCB ஆஃபீஸர்ஸ், மகாராஷ்டிரா ஆஃபீஸஸ் query என்விரான்மெண்டல் நார்ம்ஸ், அதாவது அவங்க ஒரு சாட் பாட் வந்து பில்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அதோட டாக்குமெண்ட்டே நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க. மகாராஷ்டிரா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் சாரி. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிரீன் மைண்ட் ஏ பேர்லேயே இருக்கு. கிரீன்னா என்ன, என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கீழே வந்து பாருங்க. த பிளாட்ஃபார்ம் ஹேஸ் 3 மெயின் காம்பனன்ட்ஸ். இந்த கிரீன் மைண்ட் ஏ அப்படின்றது ஒரு கோல் என்னன்னா டு ஹெல்ப் சிட்டிசன்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், என்விரான்மெண்டல் ப்ரொஃபஷனல்ஸ் ஈஸிலி ஆக்சஸ் அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் இந்த பாலிசி, கம்ப்ளைண்ட்ஸ், ரூல்ஸ் எல்லாமே பர்மிஷன், சர்க்குலர், ஆல் இன் ஒன் பிளேஸ் அஃபிஷியல் செல். அப்போ ஒரு சாட் பாட், இப்போ வந்து சாட் ஜிபிடின்னு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் இன்ஃபர்மேஷன். நானும் அது கூடலாம் வந்து ஒரு சில கொஷின்ஸ்லாம் கேட்குறேன். இந்த மாதிரி ஐ எம் லிவிங் இன் பெங்களூர், இந்த மாதிரி ஒரு சில டீமாக வந்து நாங்கள் வந்து வெளியில் போகலான்னு பார்க்குறோம், இந்த மாதிரி ஒரு 3 days பிளான் இருக்குது, எந்த மாதிரியான பிளேசஸ்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ விசிட் பண்ணணும்னு சொல்லும் போது குளோபல் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நான் இங்கே பெங்களூர் இருக்கிறதுனால அந்த மணிக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும். நான் அதுக்குள்ள கன்ஸ்டன்ஸ்லாம் போடுறேன், இங்கே டிராஃபிக் அதிகமாக இருக்குன்னு சொல்லும் போது அது புரிஞ்சிக்க முடியல. பிகாஸ் தட்ஸ் வெரி ஜெனரிக். ஸோ அதனால தான் நிறைய கம்பெனிஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக அது வந்து ஹாலுசினேட் பண்ணி பதில் சொல்லுது, ஜெனரிக்காக சொல்லுது. அப்படி இருக்கக்கூடாது, என்னுடைய ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஸ்பெசிஃபிக்கான சொல்யூஷன் இது வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ அதனால தான் இவங்க வந்து இண்டிவிஜுவலாக சாட் பாட்டை பில்ட் பண்ணி நார்மல் சிட்டிசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சாட் பாட்டில் ஆக்சஸ் எடுத்து என்ன மாதிரியான பொல்யூஷன், என்விரான்மெண்டல் ஆக்சஸ்லாம் உள்ள இருக்குன்றத ஒரு நார்மலான ஒரு பர்சன் அந்த அப்ளிகேஷனுக்குள்ள சாட் பாட்டுக்குள்ள போய் பேசும்போது தெரிய வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல்ஸ் கூட அந்த உள்ளுக்குள்ள போகும்போது என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் நார்மலாக நம்ம வந்து கொஷின்ஸ் கேட்டாவே தெரிஞ்சிடும். அதான் பப்ளிக் சாட் பாட். த பிளாட்ஃபார்ம் ஹஸ் 3 மெயின் காம்பனன்ட்ஸ். எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்குள்ளே போகும்போது அட்மின் பேனல், யூசர் பேனல்லாம் கிளிக் பண்ணுவோம். இப்போ அட்மின் வந்து அட்மினோட சைட்டை பார்ப்பாங்க, யூசரோட சைட் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பப்ளிக் சாட் பாட், an AI assistant that answers questions about Maharashtra guidelines. அடுத்து வந்து இன்டர்னல் AI போர்ட்டல், அடுத்து அட்மின் பேனல். ஸோ இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் மகாராஷ்டிரா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக எடுத்து இந்த மாதிரி சாட் பாட் நம்மளுடைய ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன், பேஸ்ட் ஆன் மை ரிசர்ச். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுனா, திஸ் இஸ் அ ஸ்ட்ராங் எக்ஸாம்பிள் ஆஃப் ஏஐ பீங் யூஸ்ட் இன் பப்ளிக் கவர்னன்ஸ், இம்ப்ரூவிங் ஆக்சசிபிலிட்டி, டிரான்ஸ்பரன்சி அண்ட் சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டரி பாலிசிஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்தியாவில் வந்து எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க, கவர்னன்ஸ் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து இன்கார்பரேட் பண்ணி எப்படி பெட்டராக சிட்டிசன்ஸ்க்கும் கவர்னன்ஸ் பாலிசிஸ்க்கும் எப்படி ஒரு பிரிட்ஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த செஷனுடைய லாஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இந்தியாட்டிருந்து தான் வருது. இது என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம்.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்தியாஸ் ஹைரிங் இன்டென்ட் ரைசஸ் டு 11% as companies ramp up to AI and GenAI hiring. So demand spikes for AI engineers, GenAI developers, data engineers and automation specialists across BFSI. BFSI என்ன பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். ஸோ அந்த இடத்துல அண்ட் ஐடி அண்ட் ஹெல்த் கேர் செக்டர்ஸில் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் டெசிக்னேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு சில இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐ ஸ்கில்ஸ் இன்னைக்கோட காலகட்டத்தில் ஹை க்ரோத் இருக்குது, ஹை சேலரி அண்ட் கெரியர் பார்ட்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் டெக்கேட் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட். இது வந்து நான் வந்து இந்த ஆர்டிக்கிலேருந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆர்டிக்கல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஆஸ் ரிசல்ட் ஏஐ ரிலேட்டட் ஸ்கில்ஸ் ஆர் நவ் as critical in recruitment as they are across other industries as well. ஸோ இங்கே தான் இந்த பாயிண்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஆர்டிக்கல்லாம் படித்து பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப இந்தியாஸ் ஜாப் மார்க்கெட் ஹைரிங் இன்டென்ட் அப் 11% ஃபார் 2026 டிவன் பை ஏஐ அண்ட் க்ரோத். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட். ஸோ இந்த எல்லா 8 டாக்குமெண்ட்ஸுமே நான் வந்து கீழே உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் இருக்கும். அது என்ன கொஷின்ஸ்னால், ஓகே ஏஐனால இவ்வளோ பெரிய க்ரோத்லாம் நடக்குதுன்றது தெரியுது, பட் ஆனால் உண்மையாகவே இந்த ஏஐ சொல்யூஷன்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதில் ரெவென்யூ உண்மையாகவே அவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டால், நிறைய இந்த டாப் கம்பெனிஸ், இந்த மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும், ஓப்பன்ஏஐயாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே இன்னைக்கோட க்ரோத் நோக்கி அவங்க பார்க்கல. இப்போ நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரிய வரும். இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு இடத்த வாங்குவாங்க. செகண்டு ஒரு 300 வீடு கட்டுறாங்க, 500 வீடு கட்டுறாங்கன்னா நல்ல ஃபவுண்டேஷனுக்காகவே அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ் கூட ஃபவுண்டேஷனுக்காக பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அப்போ எவ்வளோ மணி அவங்க பர்ன் பண்ணுறாங்க அப்படின்றது நல்லா யோசிச்சு பாருங்கள். பயங்கர கோடிக்கணக்கில் மணி வந்து பர்ன் பண்ணுவாங்க. அப்புறமேட்டு தான் மேலே வந்து பில்டிங்லாம் கட்ட போகிறாங்க. அதுக்கப்புறம் பீப்புள் வரவங்கள்ட்ட இருந்து நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2.5 கோடி 3 கோடி அப்படின்ற மாதிரிலாம் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த அடித்தளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்ருக்காங்க. டெக் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்து அதை வந்து எல்லாருமே எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஓகே ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசு வருதான்றது அவங்களோட கோலே கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் இப்போ ஓப்பன்ஏஐ கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் அதான். இன்றைக்கி எனக்கு இல்லை, 2028 2029 2030 தான் எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்பார்த்த ரெவென்யூ வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். இப்போதைக்கு அந்த மாதிரியான பல விஷயங்களை பீப்புள் வந்து ஏஐ அடாப்டபிலிட்டிக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்றது அவங்களுடைய கோல். ஸோ அதனால் காசு எவ்வளோ வருது, ரிட்டர்ன் எவ்வளோ வருதுன்ற கேள்வி இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்குள்ளே என்ன மாதிரியான ஸ்கில்லை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய இன்றைக்கி உங்களுக்கு சேலரி வேணும், கரெக்டாக இன்றைக்கி எனக்கு வந்து ஃபுட்டு வேணும், சாப்பிட்றதுக்கு வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அதில் போடுறாங்க. யூஎஸில் மெயினான பாயிண்ட்டை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் கவர்மெண்ட் வந்து நிறைய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு பபுளாக வெடிக்கிறதுக்கு அவங்க வந்து அதிகமாக விட மாட்டாங்க. ஓகேவா? நிறைய பேருக்கு ஓகே இது நாளைக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இஷ்டம், அதாவது கற்பனையாக இருந்தாலும் நடக்கணுன்றதாலும் நிறைய பேர் வேலை போகுது, இது இல்லாமல் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குன்றது இருந்தாலும், பட் யூஎஸ் கவர்மெண்ட் நிறைய டாப் கம்பெனிஸில் நிறைய அமௌண்ட் உள்ளே போடுறதுனால அவங்க இது ஒரு பபுளாக வெடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனாக நான் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். ஸோ பிகாஸ் நிறைய பேர் அமௌண்ட் போட்டிருக்காங்க, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்குன்றதுனால ஸோ இந்த மாதிரி தான் எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்பெனிஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடாப்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதனால தான் இப்போ இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா எப்படி கவர்மெண்ட் சைடில் அடாப்ட் பண்ணி நிறைய விஷயங்கள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதுலாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக இதை படிங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் இருக்கலாம். எல்லாருமே அப்படியே கெரியர் அப்படியே ஃபுல்லாக மாற்றணும்னு அவசியம் கிடையாது. இருக்கக்கூடிய உங்களுடைய கரண்ட் ப்ரொஃபஷனலில் எப்படி ஏஐ வந்து இன்டகிரேட் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறதுன்னு மட்டும் யோசிங்க. ஓகே, ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறத தெரிஞ்சிருக்கிறத ஒரு குவிக் சம்மரி மாதிரி பார்த்துடலாம். மைக்ரோசாஃப்ட் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கிறதுனா ஆல்ரெடி அவங்க வந்து ஓப்பன்ஏஐலேருந்து கொலாபரேட் பண்ணியிருக்கிறது டீகொலாபரேஷன் பண்ணி இங்கே தனியாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். செகண்ட் வந்து மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா $600 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஏஐ டேட்டா சென்டர்ஸ்லாம் உருவாக்குறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை பார்த்தோம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்கிட்ட பார்த்தோம். கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அயன்வுட் டிபியூஸ்லேருந்து வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ஆர்டிகல் படிக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். அவங்களோட ஃபர்ஸ்ட் பையரே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் கம்பெனி, கிளாட் ஏ அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை ரிலீஸ் பண்ணது. ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமௌண்ட் கொடுத்து நிறைய அந்த சிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள்கிட்ட அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த ஆர்டிகல் படித்து பார்க்கும்போது தெரிய வரும். ஃபோர்த், இந்தியாவுடைய ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம ஆல்ரெடி 71% வந்து ஏஐ வந்து ரிலை பண்ணிட்டோம் அப்படின்றது பார்த்தோம். ஃபிஃப்த் அப்டேட்டாக வந்து யார்ட்டு வந்து பார்த்தோம்னா சேல்ஸ் ஃபோர்ஸ்ன்றது பார்த்தோம். சேல்ஸ் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக 50% அதிகமாக கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் இருக்குது. சர்வீஸ் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த ஏஐ ஏஜென்ட்ஸில் உருவாக்கும் போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதிகமாக இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா இருக்குது அப்படின்றதுனால அதை நோக்கி அவங்க போகிறாங்க. கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏஐ கவர்னன்ஸ் பாலிசிஸில் வந்து எப்படி மகாராஷ்டிரா வந்து பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணி மகாராஷ்டிராவுக்கு முன்னாடி
கவர்மெண்ட் டு செட் அப் அ ஸ்பெஷலைஸ்ட் ஏஐ பாலிசி எக்ஸ்பர்ட் பேனல் ஃபார் சேஃப் அண்ட் எத்திக்கல். ஸோ அந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட்டை வரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் மந்த் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலிசிஸ்லாம் வந்து என்ஃபோர்ஸ் பண்ணணும். ரிஸ்க்கெல்லாம் என்ன, கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸில் என்ன, ரெகுலேஷன்ஸில் என்னன்றதை என்ஃபோர்ஸ் பண்ணுறது அவங்க பிளான் பண்ணுறாங்க. அடுத்தது மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மைண்ட் ஏ அப்படின்ற ஒரு சாட்பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் பொல்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் சிட்டிசன்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சில கம்யூனிகேஷன் நடத்துக்கிறதுக்காக அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மைண்ட் ஏன்றது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் டியூஸ்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க வெர்ஷன் 1 வெர்ஷன் 2 அப்படின்றதில் எடுத்துகிட்டு போவாங்க, பார்க்கலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த ஏஐ படிச்சிருக்கிறவங்களுக்கு, GenAI எல்லாம் படிச்சிருக்கிறவங்களுக்கு அதிகமான ஸ்கோப் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் உள்ளக்கூடிய ஒர்க்கிங் எம்ப்ளாயிஸே வந்து பார்த்தீங்கன்னா படிக்க சொல்கிறாங்க. செகண்ட் இல்லாட்டினா நம்மள மாதிரி கம்பெனிஸ் வந்து கார்ப்பரேட் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஹையர் பண்ணுறதுக்கு பார்த்து அவங்களோட கரண்ட் எம்ப்ளாயிஸை ஏதாச்சும் ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்றது நிறையா பேர் வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயுமே நிறைய என்கொயரிஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் இஃப் யூஆர் ஏபிள் டு கோ அப்படின்னா நாங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகிறோம். இல்லைனா முடியாது, இப்போதைக்கு முடியாது, எங்களால் எப்போ முடியும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் பாயிண்ட். ஸோ இதில் எல்லாத்துலேருந்து கன்சாலிடேட்டடாக ஒரு பாயிண்ட்டை வந்து நான் லாஸ்ட் வீக்கு சொல்லியிருக்கேன், இந்த வீக்கு நான் சொல்கிறேன். Opportunities are wide with respect to this AI space. Early adapters will get more benefit before it saturates. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா விதைக்கணும்னு சொல்கிறேன். ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்டான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும். பட் நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கொடுத்துருப்பேன். இந்த நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்கள் இதிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பயங்கரமாக இருக்குது. யார் ஃபஸ்ட்டு உள்ளே அதை அக்வயர் பண்ணி எடுத்து உங்களுடைய டீமுக்கு நீங்கள் வந்து டீச் பண்ணுறீங்களோ நீங்கள் உங்களோட கம்பெனிக்கு மிகப்பெரிய ஒரு ஆசட்டாக இருப்பீங்க. பிகாஸ் உங்களோட கம்பெனிக்குள்ளே மற்ற யாருமே அந்த எஃபர்ட் எடுக்கலை, பட் நீங்கள் அதை எடுத்திருக்கீங்க. லீடர்ஷிப்பில் இருந்தாலும் சரி, இல்லை லெஸ் தென் 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தாலும் சரி, ஒரு 5 இயர்ஸ் ஒரு கெரியர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த ஏஐலாம் படித்து பண்ணும்போது டேக் ஏர்லி பெனிஃபிட்ஸ். மற்றவங்க பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து ப்ராப்பராக படித்து உங்களோட டீமை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு நான் படிச்சிருக்கேன், எப்படி பண்ணிருக்கேன். என்னைய மாதிரியான ரிசோர்ஸை வந்து நிறைய கார்பரேட்ஸ் ஹையர் பண்ணி ட்ரெயின் பண்ணுறாங்க. பட் அது அந்த ரிசோர்ஸை நீங்களே இருந்துட்டு போங்க உங்கள் கம்பெனிக்கு. அதுக்கு வந்து நீங்கள் ப்ராப்பராக படிக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஆல்ரெடி கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தாலும் நிறைய பேர் எடுத்து படிக்கிறாங்க. பிகாஸ் அது அவங்களுடைய கெரியருக்கு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு பார்க்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வாட் எவர் இட் இஸ் வேறெவர் நீங்கள் படிக்கணும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து படிக்கலாம். ஸோ டோன்ட் போஸ்ட்பான் த டைம். அதனால சொல்லியிருக்கேன் ஏர்லி அடாப்டர்ஸ் வில் கெட் மோர் பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் படிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்கும்போது அது வேறு மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் படிக்கும்போது இது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதனால் உங்களை எல்லாமே டிபெண்ட் பண்ணி வருவாங்க. ஸோ அதான் வந்து பாயிண்ட். ஸோ ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் கிளியர். என்னுடைய கோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஷன் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கூட புரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் நம்ம எப்பயுமே டீகோட் பண்ணி பேசுவோம். அது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கா இல்லையா, இல்லை காம்ப்ளெக்ஸாக இருந்திருக்கா, இல்லை இந்த செஷன் வந்து ரொம்ப போரிங்காக போச்சா, இல்லை இன்ட்ரெஸ்டிங்காக லாட் ஆஃப் வேல்யூபிளாக இருந்துச்சா அப்படின்றது எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா எனக்கும் இந்த மாதிரி வாரம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு பேசுகிறது எல்லாமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபீட்பேக்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஐ ஹோப் இந்த செஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப நாலேஜபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் கடைசி வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் ட்ராப் யுவர் தாட்ஸ் ஆர் யுவர் கமெண்ட் அண்ட் தென் கோ. அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை மட்டும் போட்டுட்டு யூ கேன் கோ. ஸோ லாஸ்ட் வீக்கில் நான் பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பட் கமெண்ட்ஸ் எங்கிட்ட நிறைய பேர் பேசுன மாதிரி எனக்கு தெரியல. பர்டிகுலர்லி இந்த ஏஐ வீக்லி அப்டேட்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு 5 பேர் தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. பட் அதை தாண்டி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஏதாச்சும் ஒன்று வேல்யூபிளாக இருந்துச்சு, இல்லை எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு, ஆர் பயமாக இருக்குது, ஆர் புரியுது அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ஸை போடும்போது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ தட் ஐ கேன் கீப் ப்ரொடியூசிங் மோர் வேல்யூபிள் கண்டென்ட்ஸ் லைக் திஸ் இன் அவர் அப்கமிங் செஷன்ஸ். ஓகேவா, நம்ம அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து ரீகால் பண்ணி பார்க்கலாம். பாய்.